will love you even if you are not very perfect in so many things. இப்படித்தான் நீங்களும் பல விஷயங்களிலே பூரணமானவர்களாக இல்லாததாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். If you are committed, நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக not இருந்தால். to be perfect. I am imperfect in so many things in the early days. அந்த நாட்களிலே பல காரியங்கள் நான் பூரணமற்றவனாக இருந்தேன். நீங்கள் பூரணமாக இருக்கணும்னு தேவையில்லை. I made mistakes. நான் தவறு செய்தேன். God said, I know your commitment to me is 100%. That's enough. ஆண்டவர் சொல்கிறார், என் மீது இருக்கக்கூடிய அர்ப்பணம் 100% இருந்தால் போதும். Really encouraged me. அது உண்மையாலுமே என்னை உற்சாகப்படுத்தியது. I'd get up to preach and well, it wasn't such a good message. நான் எழுந்து பிரசங்கிப்பேன், அவ்வளவு நல்ல செய்தியாக இல்லையே. It's like making a bad meal. ஒரு சுவையற்ற ஆகாரத்தை தயார் செய்வது போல. I said, it's okay. சரி பரவாயில்லை. Your commitment is okay. Never mind if your message is boring. உடைய செய்தி போர் அடித்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் வைத்திருக்க அர்ப்பணம் முழுமையா இருக்கிறது. Some of you young believers, you share something in the meeting. சில இளம் விசுவாசிகளை நீங்கள் கூட்டத்தில் ஏதாவது ஒன்று பகிர்ந்து கொள்கிறீர்கள். And you know what you said was not so great that everybody got excited. நீங்கள் சொன்ன காரியம் எல்லாருக்கும் அது பிரயோஜனம் அளிக்கவில்லை, எல்லாரும் பரவசம் அடையவில்லை என்று உங்களுக்கு தெரிகிறது. Nobody got excited. யாருமே பரவசம் அடையவில்லை. Don't go home depressed. ஆகவே வீட்டுக்கு சோர்ந்து போய் போக வேண்டாம். It's like a new wife who still doesn't know how to cook, even can't even know how to fry an egg. It's okay. ஒரு முட்டை பொரிப்பதற்கு கூட எப்படி என்று தெரியாத ஒரு புது மனைவியை போல. It's quite okay. பரவாயில்லை. You love Jesus. That's the main thing. இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், அதுதான் பிரதானமான காரியம். So you don't have to be a great preacher or even a great singer. ஆகவே நன்றாக பாடக்கூடியவராய் நன்றாக பிரசங்கிக்கக்கூடியவராய் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. We have a brother in our church. ஒரு சபையில் ஒரு சகோதரர், even after 30 years he cannot sing one song properly. 30 வருஷம் ஆகிவிட்டது, ஆனால் ஒரு பாடல் கூட சரியாக ஒரு பாட முடியாது. One line. ஒரு வரி கூட ஒழுங்காக பாட மாட்டார். Absolutely no gift of music. அவருக்கு முற்றிலுமாக இசை குறித்த ஒரு வரமே இல்லை. But he sometimes starts a chorus. அதான் சில சமயத்திலே ஒரு பாடலை ஆரம்பித்து விடுவார். Completely wrong tune. முற்றிலுமாக தவறான இசை ராகம். And you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? Some other brother who's good at music will start that line again. இசையிலே நன்றாக கற்று தேர்ந்தவர் அதே வாரியை அவர் திரும்பவும் ஆரம்பிப்பார். Praise the Lord for such a wonderful family we have in the church. உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அற்புதமான குடும்பத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன். When one brother does it wrong, another brother just picks it up as if nothing has happened, and the whole church sings that song. ஒரு சகோதரர் தவறாக பாட்டை தவறான ராகத்தில் ஆரம்பித்தாலும் கூட இன்னொரு சகோதரர் சரியாக நேர்த்தியான ராகத்திலே ஸ்ருதியில் ஆரம்பித்து முழு சபையும் பாடுகிறது. This is family. இது ஒரு குடும்பம். This is how we grow. இப்படித்தான் நாம் வளர வேண்டும். It's like if you have a child that's retarded or mentally a little கொஞ்சம் மன வளர்ச்சி குறைந்த ஒரு குழந்தை பிறந்து விட்டது உங்கள் குடும்பத்திலே, whole family supports it. முழு குடும்பமும் அந்த குழந்தையை தாங்குகிறது. You know, once many years ago, அநேக ஆண்டுகள் முன்பதாக I wanted to teach our church the importance of valuing one another in the church. சபையிலே ஒருவர் மதிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நான் போதிக்க வேண்டும் என்று விரும்பினேன். Especially those who are a little weak spiritually. குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமானவர்கள், don't know much of the Bible, அவர்கள் அதிகமாக வேதம் தெரியாது, sing properly, நன்றாக பாட தெரியாது, not very smart, அவ்வளவு அவர்கள் எடுக்காக இருக்க மாட்டார்கள், educated or cultured, அந்த அளவுக்கு அவர்கள் படித்தவர்களாகவோ பண்பாடு உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். They are not cultured people who know how to say sorry, how to say thank you, எப்படி மன்னிப்பு கேட்பது என்று தெரியாது, எப்படி தேங்க்யூ சொல்வது தெரியாது. It's all good, but that's not the main thing in Christianity. இவங்களெல்லாம் நல்லதுதான், ஆனால் கிறிஸ்தவத்தில் இவர்கள் பிரதானமான காரியங்கள் அல்ல. Our children were all small those days. அந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சிறுவர்களாக இருந்தார்கள். So I made all of our children sit down and we did a little small 5-minute drama for them. பிள்ளைகள் எல்லாம் உட்கார வைத்து 5 நிமிடம் ஒரு டிராமா அவர்களை போட்டு காண்பித்தோம். To teach the church something. சபைக்கு ஒன்றை போதிக்கும்படியாக. So I told all the church people. நான் சபை மக்களிடத்தில் எப்படி சொன்னேன்? Okay folks, this is our families preparing for a family program in the church. எங்களுடைய குடும்பமானது சபையில ஒரு குடும்ப நிகழ்ச்சியை இப்பொழுது காண்பிக்க போகிறது. So now we are all sitting at home deciding what song we shall sing. இப்போது நாம் எல்லாரும் குடும்பமாக உட்கார்ந்து இருக்கிறோம். What song shall we sing for the church picnic? சபையிலே பிக்னிக் போகிறோமே, அப்பொழுது என்ன பாடலை பாடலாம் என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். So a little discussion between all of us, and then எங்களுக்குள்ளாக ஒரு சிறிய விவாதம் ஏற்பட்டது. We'll sing count your blessings, name them one by one. ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் நீ பெற்ற ஆசீர்வாதங்களை என்ற பாடலை பாடுவோம் என்று சொன்னோம். So I said, one of my children is a bit retarded, can't speak properly. என்னுடைய மகனிலே ஒரு மகன், அவன் நன்றாக பேச தெரியாது, அவன் மன வளர்ச்சி குறைந்தவன் என்று வைத்து. I told one of my boys, you just say no, that's all you can say. ஒரு மகனை பார்த்து சொன்னேன், பாடல் உனக்கு தெரியாவிட்டாலும் நான் என்று சொல்லி. So we sing. அதை நம்ம பாடுகிறோம். Count your blessings and so on. எண்ணிப்பார் நீ பெற்ற ஆசீர்வாதங்களை. And this boy will say no. It's all kind of confusion because he's saying that in the middle of this. இந்த மகன் நானா சொல்லுறான், ஆனால் பாடல் பாடி அந்த இடையில இருக்கக்கூடிய நேரத்துல நானா என்று சொல்லுறான். The other 3 boys said, Dad, you got to stop this guy. He's just confusing. He's spoiling the whole
He's spoiling the whole program. மற்ற 3 மகன்களும் அப்பா இந்த பையன் பாடுவதை நிறுத்துங்க, முழு நிகழ்ச்சியும் கெட்டு போகிறது, பாட முடியவில்லை. We'll sound terrible as a family if he keeps singing like that and the rest of us are singing properly. அவன் இப்படி பாடுகிறான், ஒரு ஸ்ருதியிலே பாடுகிறான், மற்றவர்களெல்லாம் வேறு ஸ்ருதியிலே பாடுகிறார்கள், இது குழப்பமாக I இருக்கிறது. said, no, he is a member of our family. இல்லை, அவன் நம்முடைய குடும்பத்தில் ஒரு We're அங்கத்தினர். not going to make him feel rejected just because he can't sing properly. ஒழுங்காக பாட தெரியாது என்பதனாலே அவன் இதிலே விட்டு நீக்கப்பட்டது போல உணர்வை கொடுக்க I said, கூடாது. let's do it like this. நான் இப்படி செய்வோம். Okay, all of us who can sing properly will say, count your blessings, name them one by one. நன்றாக பாட தெரிந்தவர்கள் எல்லாரும் நீங்கள் பாடுங்கள், எண்ணிப்பார் நீ பெற்ற ஆசீர்வாதத்தை. And I told his wife, when we finish the first line, you say, na 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 na. நாங்கள் இந்த முதல் அடியை பாடி முடித்த உடனே இந்த பையனை பார்த்து சொன்னேன், நீ நானா 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 என்று பாடு. Then we go to the second line. அதுக்கப்புறம் இரண்டாவது வரியை Count பாடுவோம், your blessings, see what God has done. எண்ணிப்பார் நீ பெற்ற ஆசீர்வாதங்கள். And then he said, na 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 na. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான் நானா 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 நானா. So we sang like that. அது இப்படி நாங்கள் First, பாடினோம். all those of us could sing the first line. அது பாட முடிந்தவர்கள் முதலாவது அடியை Then பாடினோம். this boy would sing na 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 na. அதுக்கு இந்த பையன் இரண்டாவது Then we வரியை go to the பாடுவான். second line and he'd sing na 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 na. நாங்கள் அதுக்கு பிறகு இரண்டாவது வரியை பாடுவோம், இந்த பையன் நானா நானா It என்று பாடுவான். sounded so much better than if we were just singing. வெறும் இந்த பாடலை மட்டும் பாடுவதற்கு பதிலாக இப்பொழுது நானா நானா வரும்பொழுது மிகவும் பாடல் நேர்த்தியாக இருக்கிறது. Then I told the church, நான் சபைக்கு சொன்னேன், did you get the message? செய்தியை விளங்கிக் கொண்டீர்களா? If there could be a brother in our church, he's not so gifted. நம்முடைய சபையில ஒரு சகோதரன் இருக்கலாம், அவ்வளவு வரம் பெற்ற ஒரு சகோதரராய் இல்லாமல் இருக்கலாம், He's not so smart. அவ்வளவு மிடுக்கானவராய் இல்லாமல் இருக்கலாம். When he shares something, it's maybe in broken words. அவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் வார்த்தைகள் கோர்வையாக இல்லை. Maybe even his explanation of something is not so great. அவர் வேதத்தில் இருந்து ஒன்றை விளக்கும் பொழுதும் கூட அது சரியாக இல்லை. If you make him feel rejected, oh, you're not like us, எங்களை போல நீ இல்லை என்று சொல்லி அவர் ஒதுக்கப்பட்டவரை போல அவரை உணரச் செய்வீர்களானால், then we are not family. நாம் ஒரு குடும்பம் அல்ல. That is a top class school where they don't want these students who are not good. அது உயர் ரக பள்ளி, இந்த பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று சொல்லுகிற பள்ளி. We're not running a top class school. நாம் இங்கே ஒரு உயர் ரக பள்ளி நடத்தவில்லை, We are running a family நாம் ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம். where your greatness is seen in your ability to make that weak person accept it. உங்களுடைய மேன்மை எதிலே விளங்குகிறது என்று சொன்னால் இந்த பலவீனமான நபரை ஏற்றுக்கொள்வதிலே. We don't want just a whole lot of smart people. நமக்கு இருக்கிற எல்லாரும் மிடுக்கானவர்களா இருக்க வேண்டும் என்று அல்ல. Do you know that heaven is not going to be full of smart people? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பரலோகம் மிடுக்கானவர்களாலே நிறைந்திருப்பதில்லை. In India, இந்தியாவிலே 75% of our churches are in the poorest villages. எங்களுடைய சபைகளிலே 75% சபைகள் ஏழை கிராம மக்கள் வாழுகிற இடங்களிலே இருக்கிறது. I am an educated person. நான் ஒரு படித்த மனிதன். And Bangalore is an educated people, of city of educated people. பெங்களூரானது படித்த மனிதர்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். Most of the people in our Bangalore church are educated software engineers and all that. எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், மென்பொருள் பொறியாளர்கள். Most of them very smart people. அதில் அதிகமானவர்கள் மிடுக்கானவர்கள், புத்திசாலி. But for my salvation, I have to go to the villages every now and then. ஆனால் என்னுடைய ரட்சிப்புக்காக இப்பவும் அப்பவுமாக நான் கிராம சபைகளுக்கு செல்ல Then I can வேண்டியிருக்கிறது. mingle with ordinary people அங்கே உள்ள சாதாரண மக்களோடு கூட நான் பழக வேண்டியிருக்கிறது. who sit on the floor. தரையில உட்கார்கிறவர்கள், I sit there and eat with them. நான் அவரோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறேன். Sometimes not in the most hygienic conditions. சில சமயத்திலே சுகாதார துப்புரவான நிலைமைகளில் அல்ல, சூழ்நிலையில் அல்ல. I don't say I want to eat your food because it is not hygienically prepared. நீங்கள் சமைத்திருக்கக்கூடிய ஆகாரமானது துப்புரவாக சமைக்கப்படவில்லை, ஆகவே உங்கள் ஆகாரம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவதில்லை. Recently I went there and I was sick for 1 month after that. சமீபத்திலே அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் போய் வந்ததுக்கு பிறகு 1 மாதம் சுகவீனமாக இருந்தேன். That's okay. I'm fellowshipping with these people. I learned something. அது பரவாயில்லை, அங்கே நான் ஐக்கியப்படுகிறேன், ஒன்றை கற்றுக்கொண்டேன். You get a sickness, you get over it. You take some medicine, get over it. உங்களுக்கு வியாதி வந்து விட்டால் மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், அதை But மேற்கொள்ளலாம். the spiritual benefit you get by moving with people who are simple people. ஆகவே ஏழ்மையான மக்கள், எளிமையான மக்களோடு கூட நாம் பழகுவதன் மூலமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறுகிறோம். The blessing we can give to them. நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். I'll give you one example. ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. These people who come from non-Christian backgrounds are so simple, they don't know anything about Christianity. கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஏழை மக்கள் வந்திருக்கிறார்கள். There was one man who was a very poor milkman. அங்கே ஒருவர் பால் வியாபாரி, மிகவும் ஏழையானவர். He had one cow. அவர் ஒரே ஒரு மாடு இருந்தது. And that was the way he was earning his living. அந்த மாட்டின் மூலமாக தான் அவர் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக சம்பாதிக்கிறார். And like every other milkman in India, he would add water to the milk before selling it. இந்த எல்லா பால் வியாபாரியை போல இவரும் விற்பதற்கு முன்பதாக தண்ணீர் சேர்த்து விற்பார். Sometimes it is adding milk to the water. சில சமயத்தில் தண்ணீரிலே பால் சேர்த்து விற்பார்.
That's how they make their money. இப்படிதான் அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். If you sell pure milk, you can't compete with these other people. நீங்கள் தூய்மையான பாலை விற்றால் அந்த மக்களோடு கூட போட்டி போட முடியாது. So he did that. அவர் அதை செய்தார் for years. பல ஆண்டுகளாக. Then one day he got converted. ஒரு நாள் அவர் ரட்சிக்கப்பட்டார். He realized, I've been cheating people. அவர் அன்றுதான் உணர்ந்தார், நான் எவ்வளவு நாட்களாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தேன். The devil says everybody else is cheating too. எல்லாருமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தான் என்று பிசாசு சொன்னான். No, he realized he did something wrong. நான் தவறு செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்தார். Here is the non-Christian understanding of how you show your repentance. மனம் திரும்புதலை எப்படி காண்பித்து ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு கிறிஸ்தவரான பொழுது அவர் காண்பிக்கக்கூடிய விதம் இப்படிதான். Jesus died for my sin. இயேசு பாவங்களுக்காக மரித்தார். That's not enough. அது போதுமானதல்ல. I have to suffer something also. நானும் Because I sin so much. நான் எவ்வளவு பாடுபட்டு விட்டேனாக, நானும் எவ்வளவு பாவம் செய்து விட்டேனாக, நானும் பாடுபட வேண்டும். He said to God, அவர் தேவனை பார்த்து as an சொன்னார், act of repentance, I'm going to kill my cow. மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக என்னுடைய பசுவை கொல்ல I போகிறேன். swear I'll kill my cow to show that I've really repented of my sin. உண்மையாலுமே நான் என்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பிவிட்டேன் என்பதை காண்பிக்கும்படியாக இந்த மாட்டை கொல்ல போகிறேன். Then he suddenly realized, then how will I, now I have only one cow, how will I earn my living now? திடீரென உணர்ந்தார், ஒரே ஒரு மாடுதான் இருக்கிறது, இனிமேல் நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன். Fortunately, there was a conference a couple of days after that. அதிர்ஷ்டவசமாக ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு கான்ஃபரன்ஸ் Then வந்தது. he met me என்னை பார்த்தார், and he told me the story. இந்த கதை எனக்கு சொன்னார். He said, what shall I do now? இப்பொழுது நான் என்ன செய்யட்டும்? The Bible says if you made a promise to God, you got to keep it. நீ தேவனுக்கு என்ன பொருத்தனை பண்ணினால் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. Don't go back on it. அதிலிருந்து பின்வாங்க வேண்டாம். I said, let me tell you a story. நான் அவரை பார்த்து சொன்னேன், நான் ஒரு கதை சொல்லுகிறேன். We are like little children. நாம் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறோம். Sometimes a 3-year-old will come to his daddy. ஒரு சமயம் ஒரு 3 வயது குழந்தை தன்னுடைய அப்பாவிடத்தில் வருகிறது. Daddy, I'm fed up of staying in this house. I'm going away. I'm never coming back. இந்த வீட்டில் இருப்பதற்கே எனக்கு போர் அடித்து விட்டது, இனிமேல் நான் வீட்டை விட்டு போகிறேன், திரும்பி வரவே மாட்டேன். What will the daddy say? அப்பா என்ன சொல்லுவார்? Now keep your word. Go and don't ever come back. இப்பொழுது சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றி விடு, வீட்டை விட்டு போய்விடு, திரும்பி வராதே என்று சொல்லுவாரா? No. இல்லை இல்லை இல்லை. Next day he'll hug him and say, it's okay. You said a stupid thing yesterday. I don't even bother about it. நீ நேற்று இப்படி ஒரு புத்தீனமான காரியத்தை சொன்னாய், பரவாயில்லை, அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை என்று சொல்லி அந்த மகனை அணைத்துக் கொள்வார். God is a father. தேவன் ஒரு தகப்பன், Loving father. அன்பான See, தகப்பன். these non-Christians don't have a concept of God as a father. கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு தேவனை தகப்பனாய் வைத்திருக்கக்கூடிய அந்த காரியம் தெரியாது. Whichever religion, எந்த மதமா இருந்தாலும் there is no father God there. அங்கே தகப்பனை போல இருக்கக்கூடிய தேவன் இல்லை. It's a strict judge sitting there. அங்கே கடுமையான ஒரு நியாயாதிபதி தான் உட்கார்ந்து So I கொண்டிருக்கிறார். said, you made a stupid promise to God. God just forgets about it. ஆகவே நீ ஒரு புத்தீனமான பொருத்தனை செய்து விட்டாய், தேவன் அதை மன்னித்து You don't have விடுவார். to worry about it. நீ அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. He's not going to hold you to that. Say, go now, kill your cow. நீ படின பொறுத்து நிறைவேற்ற வேண்டும், போய் காளை பசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்ல மாட்டார். Jesus has taken the complete punishment. You don't even have to do one single thing. It's all over on the cross. இயேசு கிறிஸ்து முழு தண்டனையும் தாம் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் எல்லாம் முடிந்து விட்டது, நீ எதையும் செலுத்த தேவையில்லை. He was so relieved. அவர் அதிகமாய் விடுதலையாகிவிட்டார். These are the type of sinful people. இப்படிப்பட்ட ஏழ்மையான மக்கள், Very எளிமையான மக்கள் தான், sincere. மிகவும் நேர்மையான மக்கள். I'm so thankful that I could go to these people and explain the gospel to them. இப்படிப்பட்ட மக்களிடத்தில் சென்று சுவிசேஷத்தை விளக்கி சொல்லுவதற்கு எனக்கு கிடைத்த பாக்கியம். They're not educated. அவர்கள் அவ்வளவு படித்தவர்கள் அல்ல, They are poor. They live in ஏழை small மக்கள், huts. சிறு குடிசைகளிலே வாழ்கிறார்கள். But they really love. ஆனால் உண்மையாலுமே அவர்கள் தேவனை And I நேசிக்கிறார்கள். discovered one thing. ஒன்றை கண்டுபிடித்தேன். You know, if you ever go to their house, they will give you the best possible meal. அப்படிப்பட்ட வீடுகளுக்கு நீங்கள் சென்றால் அவர்களால் சிறந்த நேர்த்தியான ஆகாரத்தை சமைத்து கொடுப்பார்கள். Not much. அதிகமாக According to இல்லை, their level. அவருடைய நிலைமைக்கு தகுந்தவாறு. The poor people are more generous than the rich people. I've discovered that. நான் கண்டுபிடித்த ஒரு காரியம் என்னவென்றால் பணக்காரர்களை காட்டிலும் ஏழை மக்கள் அதிக உபசரிப்பு செய்கிறார்கள். Most rich people are misers. அநேக பணக்காரர்கள் கஞ்சத்தனமாய் இருக்கிறார்கள். Even giving to God, the poor people give. தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்திலே கூட ஏழை மக்கள் அதிகமாய் கொடுக்கிறார்கள். In our conference, they'll bring one hen or potatoes or eggs. That's their offering. கான்ஃபரன்ஸுக்கு அவர்கள் உருளைக்கிழங்கு கொண்டு வருவார்கள், அல்லது கோழியை கொண்டு வருவார்கள், அல்லது விளைச்சலை கொண்டு I வருவார்கள். just love to be with these people. அப்படிப்பட்ட மக்களோடு கூட இருப்பதை நான் அதிகமாக நேசிக்கிறேன். So what I'm trying to say is, நான் என்ன சொல்கிறேன் என்றால், in the church, we value people because they love Jesus. சபையிலே இருக்கிறவர்களை நாம் ஏன் மதிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவை Because மதிக்கிறார்கள். Jesus has accepted them. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். And I'm willing to be patient to let them grow. அவர்கள் வளருவதற்கு நான் பொறுமையா இருக்க விரும்புகிறேன். The church is a family. சபை என்பது ஒரு குடும்பம். That is what we want to build everywhere. இதைத்தான் நாம் ஒவ்வொரு இடத்திலையும் கட்ட விரும்புகிறோம். The world is full of insecure people.
இந்த உலகமானது பாதுகாப்பற்ற உணர்வு உள்ளவர்களால் நிறைந்திருக்கிறது. Church is one place where they must feel secure. சபை என்கிற இடமானது அவர்கள் பாதுகாப்பு உணர்வோடு இருக்க வேண்டும். Here, brother, sister, you are accepted just as you are. நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம்தான் சபை. You don't tell a child you got to change before I accept you. உன்னை ஏற்றுக்கொள்ள முன்பதாக நீ மாற வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொல்வதில்லை. I accept you as you are. நீ இருக்கிற வண்ணமாகவே நான் While you are ஏற்றுக்கொள்கிறேன். in the family, you will change and become better and better and better. இந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது நீ மாறிக்கொண்டே இருப்பாய், மென்மையாகிக் கொண்டே இருப்பாய். So it's only proud people who are not willing to accept others as they are. பெருமையானவர்கள் தான் மற்றவர்கள் இருக்கிற வண்ணமாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள். Okay, let's look at one closing verse. Romans. முடிவிலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர். This is the type of church we want to build, you know. இப்படிப்பட்ட சபை தான் நாம் கட்ட விரும்புகிறோம். It says here in Romans 1:15. Romans 15. ரோமர் 15ஆம் அதிகாரம். Beautiful verse. அருமையான வார்த்தை. Have you ever read it? எப்பொழுதாவது வாசித்திருக்கிறீர்களா? Romans 15. ரோமர் 15 verse 7. 7ஆம் வசனம். Accept one another just as Christ accepted you to the glory of God. ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். Why? Not for your comfort, but for the glory of God, it says. உங்களுடைய வசதிக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Lord, I want to accept my fellow believers. ஆண்டவரே, என்னுடைய சக விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Not accept their sin. அவருடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இல்லை. But their crudeness. ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய காரசாரமான தன்மை. They are not cultured. அவர்கள் இன்னுமாய் பண்பாடு அடையவில்லை. They are not educated. இன்னுமாய் அவர்கள் படிப்பிலே வளரவில்லை. Their explanation of the Bible also is not all that great. வேதத்தை அவர்கள் விளக்கி சொல்கிற விதம் கூட நேர்த்தியாக இல்லாமல் இருக்கலாம். I love them. சரி, நான் அவர்களை நேசிக்கிறேன். We accept one another. நான் ஒரு ஏற்றுக்கொள்கிறோம். In a home there are 2-year-old children, 15-year-old children. நம்முடைய குடும்பத்தில் 2 வயது குழந்தை இருக்கிறது, 15 வயது பிள்ளை இருக்கிறது. Like that in the church. அதே போல தான் சபையிலே. And in that atmosphere they grow. அந்த சூழலிலே அவர் வளர்கிறார்கள். This is the type of churches God wants to see all over the world. இப்படிப்பட்ட சபைகளை தான் தேவன் உலகம் முழுவதுமாய் பார்க்க விரும்புகிறார். This is what we have tried to build. இதைத்தான் நாம் கட்ட முடியாத முயற்சித்திருக்கிறோம். Not congregations with one mighty leader who just collects money from everybody. ஒரு வல்லமையான தலைவன், எல்லா இடத்திலும் பணத்தை வசூல் செய்கிற தலைவன், அப்படிப்பட்ட பெரிய கூட்டத்தை நாம் கட்ட விரும்பவில்லை. Such a scandal and a disgrace to the name of Jesus. இது தேவனுடைய நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாக்கி இருக்கிறது, கெட்ட பெயர் உண்டாக்கி இருக்கிறது. So may God help us to build such churches. ஆக இப்படிப்பட்ட சபைகளை கட்ட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Even if they are small. சிறிய சபையா இருந்தாலும் சரி. But an expression of the body of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய ஒரு அவயவமாய் வெளிப்பாடாக. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father. பரலோக பிதாவே, please help us to do the work you want us to do on this earth. இந்த பூமியிலே நீர் செய்ய வேண்டிய கிரியை கர்த்தாவே செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். That before we leave this earth we would accomplish the work you sent us on earth to do. ஆண்டவரே, நீர் எதன் நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு எங்களை அழைத்தீரோ அனுப்பினீரோ அந்த நோக்கத்தை ஆண்டவரே நாங்கள் முடித்துவிட்டு உம்மை இடத்துல வர வேண்டும். ஆண்டவரே, we don't want to just spend our days earning money. ஏதோ எங்கள் நாட்களில் எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே செலவு செய்ய வேண்டாம். We want to accomplish the work you gave us to do. நீர் செய்ய முடியாது எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.